கார்த்திகை தீபம் சீரியல் March 10 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. தீபா ரிஹர்சல் எல்லாம் முடிச்சுட்டு பாடுறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. ரக்ஷன் ரெக்கார்டிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சிஸ்டர், நான் முதல்ல பாடி காட்டுறேன், அதே மாதிரி நீங்கள் பாடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லைன் பாடி காட்டுறாரு ரக்ஷன். தீபாவும் அதை நல்லா கேட்டுக்கிட்டு, ஓகே சார், முதல்ல நான் பல்லவி ஒரு 4 லைன் பாடி காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், சரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் ரெடியா அப்படின்னு கேட்கவும், ஓகே சார் ரெடிங்கிறாங்க தீபா. அவர் எப்படி பாடி காமிச்சாரோ அதே மாதிரி தீபாவும் சூப்பராக பாடுறாங்க. ஒவ்வொரு லைன் தீபா பாடும்போதும் அவங்க அப்பா சின்ன வயசில் எப்படியெல்லாம் தீபாவை பார்த்துக்கிட்டாரு, எப்படியெல்லாம் கேர் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே பாடுறாங்க. ரக்ஷன் எப்படி கேட்டாரோ அதை விட சூப்பராக தீபா பாடி கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே அடி வாங்கிட்டு போன ரூபஸ்ரீயோட பாட்டி ரூபஸ்ரீக்கு கால் பண்ணி அவங்க ராஜா கிட்ட அடி வாங்கின விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. அது கேட்டதும், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, கண்டிப்பாக தீபா பாடக்கூடாது, எப்படியாவது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த நீ சொல்லியே ஆகணும், இல்லைன்னா நீ வீட்டுக்கே வராத அப்படின்னு சொல்லிடுறாங்க ரூபா. நான் எப்படிடி போவேன், அந்த ராஜா பையன் முன்னாடியே நின்றுட்டுருக்கான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பாட்டி கேட்கவும், சரி மாறு வேஷத்துலையாவது போங்கிறாங்க ரூபா. அதே மாதிரி பாட்டியும் மாறு வேஷத்தில் அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க, ஃபர்தாலாம் போட்டுக்கிட்டு. அப்போவும் ராஜா எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க, எல்லாத்தையும் மறைச்சியே இந்த பொட்டை மறைச்சியா அப்படின்னு கேட்டுட்டு திரும்பவும் கட்டையால் அடிக்கிறாங்க பாட்டியை. பாட்டி வலி தாங்க முடியாமல் எப்பவும் போல் ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் தீபாவோட அப்பாவுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் முடித்து வெளியே வராங்க டாக்டர்ஸ். சார், இப்போ மாமாக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சுது, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்ல. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கங்கிறாங்க கார்த்தி. எல்லாரும் கடவுளை வேண்டிக்குவோம், அதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. சரி, இந்நேரம் தீபா பாடி முடிச்சிருப்பாங்க, நான் போய் தீபாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி ரக்ஷனோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே தீபாவும் சொன்ன மாதிரியே பாடி முடிச்சிடுறாங்க. எல்லாருமே பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. சூப்பராக பாடினீங்க, நான் எதிர்பார்த்ததை விட வேறு லெவலில் இருந்துச்சு பாட்டு, இந்த பாட்டு கண்டிப்பாக ஹிட்டு, இந்த இயரில் கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாங்காக இருக்க போகுது அப்படின்னு பாராட்டி தள்ளிட்டுருக்காங்க தீபாவை எல்லாரும். கரெக்டாக கார்த்தியும் வந்துடுறாங்க. என்ன தீபா பாடி முடிச்சாச்சா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், சார் நான் பாடி முடிக்கிறதுக்குள்ளேயாவது நீங்கள் வந்துடுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சே சார் அப்படின்னு தீபா சொல்லவும், என்ன பண்ணுறதுங்க, எல்லாத்துக்குமே சிச்சுவேஷன் தான் காரணம், எப்படிங்க நல்லா பாடினீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க, சார் நான் நினச்சதை விட பிரமாதமாக பாடிட்டாங்க, இதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய சாங் சிஸ்டர் பாட போகிறாங்க, என்னோட அடுத்த படத்துக்கு நீங்கள் ரொம்பவே பிஸியாக இருப்பீங்க, ஆனால் எனக்கு பாடி தந்துடுவீங்கள, முடியாதுன்னு சொல்லிட மாட்டிங்களே அப்படின்னு ரக்ஷன் கேட்கவும், சார் என்ன சார் நீங்கள் எப்போ சொன்னாலும் நான் பாடி தருவேங்கிறாங்க தீபா. சரின்னு தீபா பாடினதுக்கு சம்பளமாக 1 லட்ச ரூபா செக்கை கொடுக்குறாங்க ரக்ஷன். தீபாவும் அதை வாங்கிக்கிறாங்க. போதுமான்னு பாருங்கள், பத்தலைன்னா இன்னும் கேளுங்க, நான் தந்துடுறேன் அப்படின்னு ரக்ஷன் சொல்லவும், சார் நான் பாடினதுக்கு இதுவே அதிகங்கிறாங்க தீபா. அப்போது இதுக்கே 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்கன்னா தீபா சிஸ்டரோட அடுத்த பாட்டுக்கெல்லாம் 5 லட்சம் 10 லட்சம்னு நீங்கள் கொடுத்துருவீங்க, அப்படி தானே சார் அப்படின்னு ராஜா கேட்கவும், கண்டிப்பாக இதில் எந்த டவுட்டுமே வேணாம் அப்படின்னு ரக்ஷன் சொல்லவும், சரி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கார்த்தி தீபா 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கூடவே ராஜாவும் வெளியே வராங்க. சார் என்னமோ தெரியல, எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணும் போலையே இருக்குது, அவர் கையில் இந்த செக்கை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுது, அதுக்கப்புறம் இந்த செக்கை கொண்டு போய் பேங்க்கில் போட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அப்பா அம்மா அண்ணி இனி என்ன எல்லாருக்குமே புது துணி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தீபா சொல்லவும், சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க தீபாவை. நேராக ஹாஸ்பிட்டல் போய் இறங்குறாங்க. சார் யாருக்கு சார் உடம்பு சரியில்லை, எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் அப்படின்னு தீபா கேட்கவும், நீங்கள் முதல்ல வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக தீபாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஜானகி மைதிலி 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. சார் என்ன சார் இது, யாருக்கு உடம்பு சரியில்லை, எதுக்காக அம்மாவும் அண்ணி இங்கே நின்றுட்டுருக்காங்க, என்னன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு தீபா கேட்க, ஜானகி மைதிலியும் அழுதுகிட்டு நின்றுட்டுருக்காங்க. அம்மா சொல்லேம்மா அப்படின்னு தீபா கேட்கவும், தீபா மாமாவுக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் எல்லாம் அப்படியே சொல்கிறாங்க. அதை கேட்டு தீபா அப்படியே இடிஞ்சு போயிடுறாங்க. அந்த டோர் வழியாக அப்படியே தர்மலிங்கத்தை எட்டி பார்க்குறாங்க. சார் ஏன் சார் இவ்வளோ பெரிய விஷயத்தை எங்கிட்ட இருந்து மறைச்சிங்க, என்கிட்ட சொல்லலை அப்படின்னு தீபா கேட்கவும், நீங்கள் பாடணுங்கிறது மாமாவோட ஆசை, அது மட்டும் இல்லாமல் அது அவரோட கனவு, எக்காரணத்து கொண்டு எனக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த தீபா கிட்ட சொல்லிடாதீங்க, அவர் நல்லபடியாக பாடட்டும்னு அவர் கேட்டுக்கிட்டாரு, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு கார்த்தி சொல்லவும், தீபா அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கவும், சரி டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கங்கிறாங்க டாக்டர். எல்லாருமே சேர்ந்து உள்ளே போய் நிற்கிறாங்க. அப்போ தீபா, அப்பா ப்ளீஸ்ப்பா கண்ணை திறந்து பாருங்கள், உங்கள் கனவு லட்சியத்தை நான் நிறைவேற்றிட்டேன், நான் பாடிட்டேன், சினிமாவில் பாடிட்டேன்,
பாருங்கப்பா அதுக்கு சம்பளமாக 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ்ப்பா கண்ணை திறந்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தீபா அழுதுகிட்டு இருக்காங்க. கூடவே ஜானகியும் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க ப்ளீஸுங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டாக்டர் சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு கார்த்தி சொல்லவும் தீபா அப்படியே சைலண்ட்டாக அவங்க அப்பா பக்கத்தில் அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.